எல்லோருக்கும் வணக்கம். கனவுல மகாலட்சுமி வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுக்கு மனசில் ஒரு நம்பிக்கை வரும். இதுவே ஒரு மூதேவி வந்து உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது அப்படின்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அப்படி தான் இன்றைக்கி மார்க்கெட் என்பது 57 பாயிண்ட் ஏறி இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐடி பங்குகள்லாம் திரும்பி ஏறினதான். ஆல்மோஸ்ட் 3% இன்றைக்கி இண்டெக்ஸையும் ஏறி இருக்குது. இந்த இன்ஃபோசிஸு, விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்லாம் எல்லாம் சமீபத்தில் பணத்தை பிடுங்கி விட்ட பங்குகள். எல்லாம் 20%, 15%, 25% கிராஷ் ஆன பங்குகள். இன்றைக்கி வந்து எல்லாம் 4% ஏறி பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்குது. எது எப்படியோங்க, டெக்னிக்கலுக்கு ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் போன வருஷத்தினுடைய லோ பக்கத்தில் வந்து விழுந்துட்டு அங்கிருந்து 1300 ரூபாயிலிருந்து ஒரு ஷேருக்கு 1400ன்னு ஒரு 100 ரூபாய் ஏறி இருக்கு. அதான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்னடா இப்படி கிராஷ் ஆகிட்டே இருக்கே, ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்துச்சுன்னா ஒரு 4-5 நாள் அப்சர்வ் பண்ணுறதான நியாயம். இவனு என்ன இப்படி இறங்கிக்கிட்டே இருக்கானுங்க, இதுக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த டெக்னிக்கல் அப்படின்ற ஒரு தகவல் வந்து இந்த இன்ஃபோசிஸை காப்பாற்றி விட்டுருக்கு. அதனுடைய லோ லெவலில் கொஞ்சம் அதனுடைய சரிவை தடுத்து நிறுத்தியிருக்கு. இந்த சமயத்தில் தான் பல்வேறு நண்பர்கள் அவங்களுக்கு எப்படி ஷேர் மார்க்கெட்டில் உதவிகரமாக இருக்குது, அவங்க எந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜியில் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்றது எத்தனையோ பக்கம் போய் காசு கட்டி படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அல்லது அவங்களுடைய அனுபவத்தில் 4-5 வருஷம் ஏதாவது ஒரு வகையில் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதெல்லாம் நான் உபயோகப்படுத்துறது இல்லை, அதுக்கு பொதுவாக நான் வந்து இந்த லீனியர் ரெக்ரெஷன் லைன் அப்படின்றாரு. அதாவது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது சார்ட்டை பார்க்கும் பொழுதே ஒரு பங்கு வந்து ஏர்முகத்தில் இருக்கா, எப்போ வந்து அவன் திடீர்னு ஃபால் ஆகிறான் அப்படின்ற விஷயங்களையெல்லாம் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். பட் அதை உதவி செய்யறதுக்காக, இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக, எளிதில் புரிவதற்காக இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லாம் இருக்குது. இதே இன்ஃபோசிஸ் வந்து கீழேருந்து மேலே வரும்பொழுது யாராவது இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இவன்லாம் இங்கே தாண்ட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு விற்று விட்டுருந்தாங்கன்னா அப்போ மறுபடியும் தப்பிச்சிருப்பாங்க. அப்புறம் மறுபடி கீழே உழுகும் பொழுது சரி ஏதாவது ஏர்முகத்துலக்கு சப்போர்ட் எடுப்பானோன்னு மறுபடியும் உள்ளே போயிருந்தாங்கன்னா அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு லாபம் என்பது புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விஷயம் தெரியும் பொழுது தான் அதுக்கு இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எல்லாம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இதுவும் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அப்போ இன்னும் மிக எளிதாக வேண்டும் அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பர் என்ன யூஸ் பண்ணுறாருன்னா லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுறாரு. ஸோ ட்ரெண்ட் என்பது ஏறிக்கொண்டு தான் இருக்குது கடந்த 100 நாட்களில். பட் திடீர்னு அது கீழே வரும்பொழுது இங்கிருந்து கீழே ஏதாவது சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வருமானு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் நியூஸ்னுடைய தாக்கம் வந்து டெக்னிக்கலை உடச்சி கீழே விழுந்துடுச்சு. பட் இருந்தாலும் ட்ரெண்ட் எல்லாம் இன்னும் மாறலை. ஒரு உதாரணத்துக்கு கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஒரு பங்கு கடந்த 100 நாட்களில் இந்த பங்கினுடைய நகர்வு என்பது கீழ் நோக்கி தான் இருக்குது அப்படின்றது இந்த லீனியர் ரெக்ரெஷன் மூலியமாக மிக எளிதாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அது ஏதாவது இந்த லீனியர் ரெக்ரெஷன்லேயே வந்து எங்காவது கீழே வந்து சரிவடைஞ்சிட்டு ஒருவேளை சப்போர்ட் எடுப்பான்னு எல்லாம் மனக்கணக்கு போடுறது தான். இப்போ இன்ஃபோசிஸ் வந்து சப்போர்ட்டில் விழுந்துது, பட் நியூஸ்னுடைய தாக்கத்தினால பெருசாக அந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே விழுந்துருச்சு. ஆனால் இந்த கல்யாண் ஜுவல்லரி என்பது சப்போர்ட்டில் வந்து விழுந்துது, அதுக்கப்புறம் சப்போர்ட்டில் பிக்கப் பண்ணி ஒரு 325லேருந்து 425ன்னு ஒரு பங்குக்கு 100 ரூபாயிருச்சு. இந்த மாதிரி சிலது அதனுடைய சப்போர்ட்லேருந்து ஏறி வரும், சிலது ஏறி வராது. பட் ஜென்ரலாக ட்ரெண்ட் எப்படி அந்த விலையின் நகர்வு எப்படி இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நான் இந்த லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்றத உபயோகப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுறாங்க. இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து எந்த ஒரு பங்குலையும் வந்து 100 குவான்டிட்டி நான் சேர்த்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன், அது மேலே ஏறினா என்ன கீழே இறங்கினா என்ன ஏதாவது ஒரு வகையில் வந்து நான் ஒரு 100 குவான்டிட்டி என்பது சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அந்த பயணத்தின் போது அந்த ஷேர் வந்து திடீர்னு கிராஷ் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் 100 குவான்டிட்டி என்பது சேர்த்தணும். 100 குவான்டிட்டி சேர்த்துனதுக்கப்புறமும் அது கிராஷ் ஆகுதுன்னா அப்போவும் நான் வந்து அதில் கொஞ்சம் அடிஷன் பண்ணுறதுக்கு தான் யோசிப்பேன். சில நேரங்களில் எடுத்த இடத்துலேருந்து 30% கூட கீழே இறங்கிடுவான். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துவேன். ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை மேலே ஏறி வந்துட்டான்னா அதுலேருந்து ஒரு 30% வெளியே வர ஆரம்பிப்பேன். இன்னுமே மார்க்கெட் இறங்க இறங்க எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் இன்ஃபோசிஸ்லேயே பங்கு வச்சிருக்காருன்னு வச்சிங்களேன். இப்போ சமீபத்தினுடைய வீழ்ச்சியில் வந்து சரி ஓகே நீ என்ன பண்ணுறது, வீழ்ச்சி அடையிறது சந்தோஷத்திற்கே அப்படின்ற மாதிரி உள்ளே என்ட்ரு ஆயிருந்திருப்பார். அதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு 10-20% அல்லது 30% மேல் நோக்கி ஏறி வரும்பொழுது அந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி மட்டும் செல் பண்ணி விட்டுறது. அது போன்றதான் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்.
ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறது எதுக்குன்னா, அதனால் வேறு யாருக்காவது ஏதாவது அதில் ஒரு கருத்துக்கள் பிரயோஜனமாக வருமா? இன்னொரு நண்பர் எனக்கு டைவர்ஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜி நல்லா வேலை செய்யுது அப்படின்றார். டைவர்ஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ப்ரைஸ் ஒரு பக்கம் மேலே நகர்ந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இண்டிகேட்டர் வந்து இல்லை, அது ப்ரைஸ் மூவ்மெண்ட் சரியில்லை அப்படின்ற மாதிரி அதையை கேப்சர் பண்ணாமல் கீழே இறங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டாக் ப்ரைஸில் பெரிய ஃப்ளக்சுவேஷன் என்பது வரும். இன்னும் சில நண்பர்கள்லாம் வந்து எப்படியும் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரானா விலை வீழ்ச்சி அடையும் அல்லது ஏறும், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 10 ஷேர் உள்ளே போனேன்னா ஒரு 10% லாபம் வருதுன்னா ஒரு 9 ஷேரை மட்டும் விற்று விட்டுட்டு மீதி ஒரு ஷேர் அது என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். ஒருவேளை அந்த பங்கு நிற்காமல் ரேலி ஆகி மேலே போய்கிட்டே இருந்தானா என்னுடைய லாபம் மல்டிபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து. அதான் ஷேர் மார்க்கெட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டோடையே இருக்கணும், மார்க்கெட் கீழே போகுதோ மேலே போகுதோ தொடர்ந்து பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும், லாங் டேர்மில் ஒரு ஷேர் கூட திடீர்னு பெரிய அளவில் பணத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த கால விப்ரோ, இன்ஃபோசிஸ்னு பல எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு உபயோகத்தை நம்ம சீனிவாசன் சாரும் சரி, அவரு பெரிய போர்ட்ஃபோலியோ என்பது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் பல நண்பர்கள் வந்து நான் பை அண்ட் ஃபர்கெட், நான் ஒரு இடம் வாங்குவேன், அதுக்கப்புறம் அந்த பங்கை பற்றியே நான் நினைத்து பார்க்க மாட்டேன், அதுதான் எனக்கு வந்து நான் பண்ணியிருந்த இன்ட்ராடே நஷ்டத்திலிருந்து கூட என்னை மீட்டெடுத்து இப்போ ஒரு அளவுக்கு நல்ல லாபத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னும் பல கமெண்ட்டுகள் இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்கள், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஐபிஓ ரிலேட்டடாக நேற்று லிஸ்டிங்கான 2 பங்குகள், நேற்று லிஸ்டிங்கான அன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, பட் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்றைக்கி வேறு எந்த செய்திகளுமே ஐபிஓ பற்றி இல்லை, எதுவுமே ஐபிஓக்கள், நான் எந்த ஐபிஓக்களும் ஓப்பன் ஆகி நான் பார்க்கல. அதே மாதிரி ஒரு சமீபத்தில் மகத்தான வெற்றி பெற்ற பல பங்குகள் தற்போது லேசாக தடுமாறிக்கிட்டு இருக்குது. இனி அடுத்தது என்ன செய்வாங்க, மறுபடியும் பிக்கப் ஆவாங்களா இல்லையான்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு அற்புதமான ஏற்றம் தான். ஒரு 69 ரூபா ரேஞ்சிலிருந்து மேல் நோக்கி ஏற ஆரம்பித்தவன் 88 போனால் மறுபடியும் 80க்கு கீழே விழுந்துட்டு இப்போ 83 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் இதனால் ஏற முடிஞ்ச இந்த பங்குனால மறுபடியும் தொடர்ந்து ஏற முடியாமல் ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்குது. அடுத்தது எப்போ இந்த பங்கினுடைய பெரிய மூவ்மெண்ட் இருக்கும், அது மேலேயோ கீழேயோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கக்கூடிய இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்பது எப்போது ஏறும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது 2 முக்கியமான பங்குகள். சமீபத்தில் இந்த டாடா டெக் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதனுடைய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தன்னுடைய வீழ்ச்சியை தடப்படுத்தி நிறுத்தின இடம், கரெக்டாக அதே இடத்துல வந்து விழுந்துட்டு இப்போ 600 ரூபாய்னு ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது டாடா டெக்னாலஜி அப்படின்ற பங்கு. இனி அடுத்த கட்டமாக இதனுடைய நகர்வு எப்படி இருக்கும், ஒரு வருஷத்துக்கு ஒரு ரவுண்ட் என்பது போல் 2025 ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். இனி 2026 மறுபடியும் இதுக்கு முன்னாடி போன அதே ஒரு 750 ரவுண்டுக்கு இது என்னைக்காவது போயிட்டு வருமா, அல்லது இந்த வருஷத்தில் இன்னும் 10 மாதம் இருக்கே, 10 மாதத்தில் கீழே இது போயிட்டு வருமா, எந்த பாதையை இது வந்து உபயோகப்படுத்தும் அப்படின்றது தெரில. பட் தற்போதைக்கு இந்த பங்கில் என்ன ஒரு செய்தினா, கடந்த 100 நாட்களில் இல்லாத ஒரு லோ அப்படின்ற இடத்துல வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இறங்கு முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். சமீபத்தில் வந்து இறங்கு முகத்திலிருந்து ஒரு சிறிய ஏற்றம் என்பது வந்த உடனே நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அடாடா ட்ரெண்டுக்கு இது அப்படியே மாறிடுமா, இறங்கி கொண்டே வந்து கொண்டு இருந்த ட்ரெண்டு இப்போ லேசாக கீழிருந்து மேல் நோக்கி ஏறி இருக்கானே, அப்போ இந்த இறங்கும் ட்ரெண்டு மாறி ஏறிடுமா அப்படின்னு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தற்போது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல காலம் என்பது கடந்த 10 நாளாக பிறக்கல. இவன் என்னைக்கு காலை தூக்கி மேலே வச்சானோ அன்னையிலிருந்தே இந்த ஐடி பங்குகளுடைய வீழ்ச்சியினால் லேசாக தடுமாறி கொண்டிருக்கிறது இந்த பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு. இனி அடுத்த கட்டமாக இது போன்ற பங்குகள் தன்னுடைய வீழ்ச்சியை மறந்து எழுச்சிக்கு போகுமா, எப்போ தான் இறங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ட்ரெண்டு மாறி ஏறுமுகமாக மாறும். அதே மாதிரி மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, புதிய மாற்றங்கள் எந்தெந்த ஷேர்களில் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னையே என்ன மதிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கு கடந்த 100 நாட்களாகவே இறங்கு முகமாகவே தான் இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய லெவல் என்பது கடந்த 6 மாதங்களில் இல்லாத ஒரு லோ ப்ரைஸில் வந்து கீழே விழுந்துக்கிட்டு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கா 46 ரூபாய். ஆனால் உங்களுக்கு இப்படி ரிசல்ட்டு கொடுத்து நான் என்ன நஷ்டத்தில் என்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கேன், 445 கோடி லாபம் தான் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய சேல்ஸ் 4236 கோடி என்பது
கடந்த 2 வருடங்களில் நான் பண்ணாத ஒரு அதிகமான சேல்ஸ், ஆனால் என்னை இந்த மார்க்கெட் மதிக்க மாட்டேங்கிறதே அப்படின்ற மாதிரி இந்த சுஸ்லான் ஷேர் ப்ரைஸில் என்றைக்காவது மாற்றங்கள் வருமானு அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் 100 நாட்களாக தொடர்ந்து இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சுஸ்லான் எனர்ஜி இனிமேல் வரும் காலங்களையாவது திரும்பி மேல் நோக்கி வந்து எங்களை காப்பாற்றுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போன வருஷத்தில் ஆக்சுவலாக ஒரு முறை நடந்திருக்கு. 2025 ஒரு அருமையான ஒரு ஏற்றம் என்பது நடந்திருக்கு. 2024லுமே அந்த பங்கு வந்து ஒரு ஏற்றம் என்பது பண்ணி கொடுத்துருக்கு. 2024லையும் பண்ணி கொடுத்துருக்கான், 2025லையும் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனால் இன்னும் 2026ல் இன்னும் வந்து சேரல. 2023லாம் இந்த கதை கேளுங்க. 2023லாம் வந்து வெறும் 10 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் அப்போ இருந்து 40 ரூபாய்க்கெல்லாம் ஒரு ஏற்றத்தை பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ வருஷம் தவறாமல் 3 வருஷமாக ஏற்றத்தை பண்ணி கொடுத்த இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கு இந்த வருடத்தில் ஏதாவது ஏற்றத்தை செய்ய போகிறதா அல்லது இன்னும் கொஞ்சம் சீப்பான விலைக்கு போய் கிடைக்க போகிறதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதில் வரக்கூடிய மாற்றங்கள் ரொம்பவுமே வருஷத்துக்கு ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த வருஷம் பூரா உட்காந்து பார்த்தா தான் தெரிய வருமா என்ன அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷன் என்பது அவங்களுடைய செக்டரில் அவங்க பெரிய ஆள் தான். லாஜிஸ்டிக்ஸில் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 1200 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய ஆள் தான். இப்போ வந்திருக்கக்கூடிய டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்லையும் சுமாராக நஷ்டத்துக்கெல்லாம் அவங்க எதுவும் ரிப்போர்ட் பண்ணல. 335 கோடி லாபம்னு தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷனில் என்ன ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படின்னா, அது பெருசாக அதனுடைய ட்ரெண்டு ஏறவும் இல்லை, பெருசாக இறக்கம் என்பதும் இல்லை. ஒரு ஃப்ளாட் சேனல் பேட்டர்னில் தான் ரொம்பவுமே விலை குறைவான நகர்வுகளோடு தான் இருக்கான். அப்படி இருந்துமே போன வருஷத்தில் வந்து 450 ரூபாயிலிருந்து 650 ரூபா அப்படின்ட்டு ஒரு 30-40% சம்பாரித்து கொடுத்துட்டு தான் இப்போ கீழே இறங்கியிருக்கு. இனி அடுத்தது இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? இந்த வருஷத்துக்கு ஏதாவது ஒரு ஏற்றம் இருக்குமா? 2025 பரவாயில்ல, நல்ல ஏற்றம் தான். 2024லையும் நல்ல ஏற்றம் தான். 2023லையும் நல்ல ஏற்றம் தான். இனி இந்த 2026ல் ஒரு சிறிய ஏற்றம், போன வருஷத்தினுடைய ஏற்றத்தையாவது திருப்பி கொண்டு வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹிண்டால்கோ அப்படின்ற பங்குலையும் தலைவா நீ கீழே இறங்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரே ஒரு தடவை மேலே பஞ்சு வச்சுட்டு அப்புறம் கீழே இறங்கு. அப்போ நாங்கள் மேலே உச்சியில் வாங்கினவங்கெல்லாம் அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு கும்பா பாட்டு பாடிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றபடியாக இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஏற்கனவே ஒரு முறை கீழே சரிஞ்சான். பட் ஏதோ ஒரு காரணத்தினால தான் மெட்டல்ஸ் எல்லாம் பீக்கில் போயிட்டு இருந்த காலம் டக்குன்னு அவன் பிக்கப் ஆகி மேல் நோக்கி போயிட்டான். அப்புறம் அதே மெட்டல்ஸில் லாபத்தை புக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால ஹிண்டால்கோ மட்டும் இல்லை, அடுத்தடுத்த ஸ்லைடில் சில மெட்டல் கம்பெனிஸையும் பார்க்கலாம். ஸோ அவங்க மறுபடியும் சரிவடைஞ்சு மறுபடியும் ஒரு ஏற்றம் வந்தாலும் தன்னுடைய பழைய ஹை இன்னும் பீட் பண்ணல. நீ ஒருவேளை இறங்கி கும்பா பாடுற மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு முறை மேல் நோக்கி வந்தினா தான் நாங்கள் தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி பல்வேறு முதலீட்டாளர்கள் இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் எப்போ ஏறும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல்ஸில் வந்து 13% தான் இந்த ஷேரில் பணம் போட்டிருக்காங்க. அதனால் அவங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படின்ற மாதிரி விட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ கீழே வந்து விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளினுடைய செய்திகளில் இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷன், சுஸ்லான், ஹிண்டால்கோ போன்ற பங்குகள்லாம் இருக்குது. இதில் இனி மாற்றங்கள் என்ன மாதிரி வரும்? தொடர்ந்து கீழே இறங்குமா அல்லது ஏதாவது ஒரு இந்த எப்படி இந்த இன்ஃபோசிஸ் எல்லாம் லோ ப்ரைஸ்லேருந்து டபக்குன்னு ஒரு 100 ரூபாய் ஏறின மாதிரி ஏதாவது பண்ணுவானுங்களா என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.